الرحمن الرحيم ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك من علم أعوذ بك من علم لا ينفع باب ما جاء في الوضوء بالنبيذ நபீத் தண்ணீரை கொண்டு ஒழு செய்வதை பற்றி வரக்கூடிய பாபு. நபீத் என்றால் பழம் ஊற வைக்கப்பட்ட தண்ணீர். ஹதஸ்னா ஹன்னாத் ஹதஸ்னா ஷரீக் அன் அபி ஃபஸாரா அன் அபி ஸைத் அன் அப்துல்லா பின் மஸ்ஊத் கால சஅலனி அன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே கேட்டார்கள், மாஃபி இதாவத்திக்க, உன்னுடைய பாத்திரத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். இதாவத் என்றால் பாத்திரம். ஃபகுல்து, நான் சொன்னேன், நபீதுன், நபீத் இருக்கிறது என்று சொன்னேன். ஃபகால, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தம்ரத்துன் தய்யிபத்துன், நல்ல தூய்மையான பழம் அது. பேரிச்சம்பழம், தூய்மையான பேரிச்சம்பழம் அது. வ மாஉன் தஹூருன், மேலும் தண்ணீரும் சுத்தமானது. நல்ல பழம் அது, தண்ணீரும் சுத்தமானது. கால ஃபத்தவல்லா மின்ஹு, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து ஒழு செய்தார்கள். அப்போ நபீத் என்றால் பழம் ஊற வைக்கப்பட்ட பேரிச்சம்பழம், இதெல்லாம் ஊற வைக்கப்பட்ட தண்ணீர். அம்ரத்துன் தய்யிபத்துன் வ மாஉன் தஹூருன், அது நல்ல தூய்மையான பேரிச்சம்பழம் அது, மேலும் அதனுடைய தண்ணீரும் சுத்தமானதுன்னும் போது அதிலிருந்து ஒழு செய்தார்கள். அப்போ பழம் ஊற வைக்கப்பட்ட தண்ணீர் அந்த தண்ணியை குறிக்கிறதுக்கு அரபியில் நபீதுன்ற வார்த்தை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அது பேரிச்சம்பழம், திராட்சை, காய்ந்த திராட்சை, கோதுமை, இது எல்லாத்துலேயும் என்ன செய்கிறது, ஊற வைக்கப்பட்ட தண்ணீர், அது நபீது. அந்த ஊற வைக்கப்பட்ட தண்ணீர் நல்ல ஊறி அது நுர வர்ற அளவுக்கு அதை குடித்தா போதையூட்டுற அளவுக்கு வந்துச்சுன்னா அது ஹம்ராயிருது. அந்த ஹம்ருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் என்னது, நபீதுன்றது. அதாவது சுருக்கமாக சொன்னால் பழச்சாறு. இந்த தண்ணியை கொண்டு என்ன செய்யலாமா, ஒழு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றதில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நல்ல தண்ணி கிடைக்காத போது இந்த நபீது பழம் ஊற வைக்கப்பட்ட தண்ணீரால் ஒழு செய்யலாம்னு சில இமாம்கள் சொல்கிறாங்க. சில பேர் இதை கொண்டு ஒழு செய்யலாம், தண்ணி நல்ல தண்ணியே கிடைக்கல, பழம் ஊற வைக்கப்பட்ட தண்ணி தான் இருக்குண்டா தாராளமாக அதை கொண்டு ஒழு செய்யலான்றாங்க. இவங்களுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. எந்த ஹதீஸு, தம்ரத்துன் தய்யிபத்துன் வ மாஉன் தஹூருன் கால ஃபத்தவல்லா மின்ஹுன்ற இந்த ஹதீஸ் ஒழு செய்யலான்னு சொல்கிறவங்களுக்கு ஆதாரமாக இருக்குது, நல்ல தண்ணி இல்லாதவங்க. இன்னும் சில இமாம்கள் என்ன சொல்கிறாங்க, நல்ல தண்ணி கிடைக்கலைன்னா தயமம் செய்ய வேண்டுமே ஒழிய இந்த பழம் ஊற வைக்கப்பட்ட தண்ணியை கொண்டு என்ன செய்யக்கூடாது, ஒழு செய்யக்கூடாதுன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒழு செய்ய கூடாதுன்றாங்க. இது ரெண்டாவது சில இமாம்களுடைய நிலைப்பாடு. மூணாவது சில இமாம்கள் சொல்கிறாங்க, நல்ல தண்ணி இல்லையா, நபீதான தண்ணி தான் இருக்கனா, அதை கொண்டு ஒழு செஞ்சுட்டு தயமமும் செஞ்சுக்கோங்கன்றாங்க. ரெண்டையும் செஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஓகேவா? மூணு விதமான கருத்து வேறுபாடு வருது, கருத்துக்கள் வருது நபீதுடைய விஷயத்தில். ஒன்று, நல்ல தண்ணி இல்லைன்னா நபீதை கொண்டு நீங்கள் ஒழு செய்து கொள்ளுங்கள், அல்லது நபீதை கொண்டு என்ன செய்யக்கூடாது, ஒழு செய்யக்கூடாது, தயமம் தான் செய்யணும் நல்ல தண்ணி இல்லைண்டா. மூணாவது, நீங்கள் அதையும் பயன்படுத்திட்டு தயமமும் செய்து கொள்ளுங்கள். மூணு விதமான கருத்து. வ இன்னமா ருவிய ஹாதல் ஹதீஸன் அபி ஸைத் அப்துல்லா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபு ஸைத் ரஜுலுன் மஜ்ஹூலுன் இந்த அஹ்லில் ஹதீஸ் லா யுஅரஃபு லஹு ரிவாயத்துன் கைர ஹாதல் ஹதீஸ் வ கத் ரஆ பஅலு அஹ்லில் இல்மி அல் வுலூஅ பின் நபீத் மின்ஹும் சுஃபியானு ஸௌரி வ கைரஹு. நபீதை கொண்டு ஒழு செய்யலாம்ன்ற அந்த கருத்தில் இருந்தவங்க யார், இமாம்களில் சுஃபியானு ஸௌரி அவங்களாம்.
வகால பால் அஹ்லில் இல்மி, இல்முடைய சில இமாம்கள் சொன்னாங்க, லா யுத்தவல்லாஹு பின் நபீது, நபீதை கொண்டு ஒழு செய்யவே கூடாது. இது ஓ கவுலு ஷாஃபிஈ வ அஹ்மது வ இஸ்ஹாக். ஆனால் இதில் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எக்ஸ்ட்ரா ஒரு கருத்து சொல்கிறாங்க, இன் உபுத்துலிய ரஜுலுன் பி ஹாதா ஃபத்தவல்ல பின் நபீதி ஒ தயம்மம அஹப்பு இலைய. ஒரு மனிதருக்கு தண்ணீரை கொண்டு அவன் சோதிக்கப்பட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்டா அவன் நபீதை கொண்டு பழம் ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு அவன் ஒழுவும் செய்வான். ஓ தயம்மம, அதற்கு பிறகு என்னவும் செஞ்சு கொள்வான், தயமமும் செய்து கொள்வான். அது அஹப்பு இலைய, அது என் பக்கம் பிரியமானது. எங்களை போனீங்க என்னமா? அபு ஈசா ரஹ்மத்துல்லாஹி திருமி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒ கவுலு மையக்கூலு லா யுத்தவல்லாஹு பின் நபீது, நபீதை கொண்டு அறவே ஒழுவே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படி? ஒழு செய்யலான்றவங்க இந்த ஹதீஸா ரசூலுல்லாஹ் சொன்ன தம்ரத்துன் தையிபத்துன்னு மாவுன் தஹூருன்னு எடுத்துட்டாங்க. ஒழு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுடைய நிலைப்பாட்டுடைய கருத்து என்ன, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதுதான் அக்ரபு இலல் கிதாபி வாஷ்பா, குரானுக்கு அந்த கருத்து தான் நெருக்கமானதாக இருக்குது. ஏன் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான், நீங்கள் தண்ணி இல்லைன்னா என்ன செய்யுங்கன்னு சொல்கிறான், இல்லம் தஜிதும் ஆன்ஃபத்த எம்மமுன்னு தான் சொல்கிறான். உங்களுக்கு தண்ணி கிடைக்கலையா நீங்கள் தயமம் செஞ்சுக்கோங்கன்றான். நீங்கள் நபீது தண்ணி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலை. அப்போ அல்லாஹ் தஆலா அதை இது இல்லைன்னா அது யூஸ் பண்ணிக்கலான்னு இருந்துச்சுன்னா அல்லாஹ் இந்த வசனத்தில் அதை சொல்லியிருப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா தண்ணி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனல் தயமம் தான் வச்சுருக்கிறான். அப்போ அதனால் இந்த ஆயத்துப்படி பார்க்கும்போது நபீதை கொண்டு ஒழு செய்வது கூடாதுன்றது தான் குரான் படி நமக்கு இருக்குன்னு சொல்லி அந்த கருத்தில் உள்ள யார் ஷாஃபி, இமாம் அஹமது, இஸ்ஹாக் போன்றவங்களுடைய கருத்து அதுவாக இருக்குது. ஓகே, எப்படி நபீதுடைய அந்த பழம் ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு ஒழு செய்வதில் 3 விதமான கருத்துக்கள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. பாபு ஃபில் மல்மலத்து மினல் லபன், பால் அருந்திய பின் வாய் கொப்பளிப்பதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா குதைபா ஹதஸ்னா லைஸ் அன் உகைல் அன் ஸுஹ்ரி அன் உபைதுல்லா இப்னு அப்துல்லா அன் இப்னு அப்பாஸ் அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரிப லபனன், பாலை குடித்தார்கள் நபி அவர்கள். ஃபதாபி மாயின், தண்ணியை கொண்டு வர சொன்னார்கள். ஃப மல்மல, அவன் என்ன செஞ்சாங்க, மல்மலா வாய் கொப்பளித்தார்கள். வகால, மேலும் சொன்னார்கள், இன்னலஹு தசமன், நிச்சயமாக இதிலே கொழுப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். காலில் அப்படி பாலில் வெண்ணெய் இருக்குது, ஒரு மாதிரி பிசு பிசுன்றது இல்லை வாய், அப்போ நிச்சயமாக இதிலே கொழுப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். قال وفي الباب عن سهل بن سعد الساعدي وأم سلمة قال أبو عيسى هذا حديث حسن صحيح. ورأى بعض أهل العلم, இல்முடைய சில இமாம்கள் கருதுகிறார்கள், அல் மல்மலத மினல் லபன், என்ன செய்யணும், பால் இருந்துன்னா வாய் கொப்பளிக்கணும் அப்படின்ட்டு யார் என்ன செய்கிறாங்க, சில இமாம்கள் கருதுகிறாங்க. இந்த ஹதீஸின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பாலை குடிச்சிட்டு மல்மலா செய்தார்கள். இன்னலஹு தசமன் சொன்னாங்க. எனவே நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக பால் குடித்த பிறகு என்ன செய்யணும், வாய் கொப்பளிக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் வஹாதா இந்தனா, நம்மிடத்தில் இந்த கருத்து என்பது அலல் இஸ்திஹபாபி, என்ன அர்த்தத்தின் அடிப்படையில் தான், விரும்பத்தக்கது. வாயில் ஏதாவது அது ஒரு மாதிரி கொழுப்பாக இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும், கொப்பளிச்சா அது ஒரு போயிடும். அப்போ ஒரு விரும்பத்தக்கது என்கிற அடிப்படையில் தான் வாய் கொப்பளிக்க சொன்னார்களே ஒழிய கட்டாயம் என்கிற அடிப்படையில் வாய் கொப்பளிக்க சொல்லலை. வலம் யர பாலுஹும் அல் மல்மலத்த பினல் லபன், இன்னும் சில இமாம்கள் பால் அருந்திய பிறகு வாய் கொப்பளிக்க தேவையே இல்லைன்னு அப்படின்றதான் கருதுனாங்க. வாய் கொப்பளிக்கிறது தேவையில்லை அப்படின்னு கருதுனாங்க. அப்படி வாய் கொப்பளிக்கணுன்றதும் அல் இஸ்திஹபாப் தானே ஒளி அலல் உஜூப் இல்லை. பாபு ஃபி கராஹியத்தி ரத்தி அஸ்ஸலாம் கைர முத்தவல்லின், ஒழு இல்லாத நிலையிலே சலாமுக்கு பதில் சொல்வதை பற்றி வரக்கூடிய பாபு.
ஒலி இல்லாமல் சலாத்துக்கு பதில் சொல்லலாமா? حدثنا نصر بن علي ومحمد بن بشار قال حدثنا أبو أحمد محمد بن عبد الله الزبيري عن سفيان عن اللحاق ابن عثمان عن نافع عن ابن عمر أن رجلا நிச்சயமாக ஒரு மனிதர் சல்லம அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொன்னார். வஹுவ யபூலு அவர்கள் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிற நிலையிலே ஃபலம் யருத்த அலைஹி ரசூலுல்லாஹ் பதில் சலாம் சொல்லவில்லை. வஹாதா ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன் வ இன்னமா யுக்ரஹு ஹாதா இந்தனா நம்மிடத்தில் இது மக்ரூஹ் ஆக்கப்படுவதெல்லாம் இதா கான அலல் காயத்தி வல் பௌலி அவர் காயத்திலேயோ பவுல்லையோ இருக்கின்ற நிலையில் ஒருத்தர் சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கும் போது அதே மாதிரி கழிவு இருந்து கொண்டு இருக்கும் போது சலாம் சொல்லும் போது பதில் சலாம் சொல்வது என்பது மக்ரூஹு. வகது ஃபஸ்ஸர பாலு அஹ்லுல் இல்மி தாலிக ஒலு இல்லாதவர் பதில் சலாம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக அங்கே சலாம் சொல்லாமல் இல்லை. அங்கே என்னது ரசூல்லா தலைப்பு என்ன போட்டுட்டாங்க, ஒலு இல்லாமல் பதில் சலாம் சொல்வது மக்ரூ என்று பாபு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ரசூலுல்லா சலாம் சொல்லாமல் இருந்தது அவங்க பவுல் இருந்துட்டு இருக்கும் போது, மற்றபடி ஒலு இல்லாமல் பதில் சலாம் சொல்லக்கூடாதுன்ற அர்த்தம்லாம் என்ன கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? அப்போ பவுல் இருக்கும் போதும் காயித் இருக்கின்ற அந்த நிலையில் தான் பதில் சலாம் சொல்லக்கூடாதே ஒழிய மற்றபடி ஒலு இல்லாமல் சலாம் சொல்லக்கூடாதுன்னெலாம் எங்கேயும் இல்லை. தாராளமாக சொல்லலாம். ரசூலுல்லா சொல்லாமல் இருந்தது ஒலு இல்லாமன்றதுக்காக இல்லை, வஹுவ யபூலுன்ற நிலையில் இருந்ததுனால தான் ரசூலுல்லா பதில் சலாம் சொல்லலை. இன்னும் ஹதீஸுகளில் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லாங்கன்னா, சலாம் என்பது அது ஒரு திக்ர், அது ஒரு துவா. ஒலி இல்லாத நிலையில் அது செய்கிறத ரசூலுல்லா விரும்பலை, அதனால் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஒழிய அது கூடாதுன்னெலாம் இல்லை. வஹாதா அஹ்சனு ஷையன் ருவிய ஃபி ஹாதல் பாப் கால அபு ஈசா ஒஃபில் பாபி அன் முஹாஜிர் இப்னு குன்ஃபுத் அப்துல்லா இப்னு ஹன்லலா வ அல்கமா இப்னு அகஃப் ஃபகுவா வ ஜாபிர் வல் பரா பாவ் மா ஜா ஃபி சுஅரில் கல்பி நாயுடைய எச்சிலை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா சவ்வார் இப்னு அப்துல்லா அல் அன்பரி ஹதஸ்னா அல் முஅத்தமிர் இப்னு சுலைமான் கால சமிஅத்து அய்யூப் யுஹத்திஸு அன் முஹம்மது இப்னு சீரின் அன் அபி ஹுரைரா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால யுக்ஸலுல் இனாஉ பாத்திரம் கழுவப்படும், இதா வலக ஃபீஹி அல் கல்பு நாய் வாய் வைத்த அந்த பாத்திரம் கழுவப்படும், சபஅ மர்ராத்தின் 7 முறை கழுவப்படும், ஊலாஹுன்ன அவ் உஹ்ராஹுன்ன பித்துராப் அதனுடைய முதல் தடவையும் அல்லது கடைசி தடவை, இந்த 2 தடவையில் ஏதோ ஒரு தடவை மண்ணை கொண்டு கழுவ வேண்டும். வ இதா வலகத்து ஃபீஹில் ஹிர்ரா பூனை வாய் வைத்தால் குசில மர்ரத்தன் அந்த பாத்திரத்தை 1 முறை கழுவ வேண்டும். நாய் வாய் வைத்தால் 7 முறை கழுவப்படும், அதில் முதலா அல்லது லாஸ்ட்டு தடவை மண்ணை கொண்டு கழுவ வேண்டும். பூனை வாய் வைத்தால் 1 முறை மட்டும் கழுவப்பட வேண்டும். கால அபு ஈசா ஹாதா ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன் வ கௌலு ஷாஃபி வ அஹ்மது வ இஸ்ஹாக் வகத் ருவிய ஹாதல் ஹதீஸ் மின் கைரி அன் அபி ஹுரைரா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதா வலம் யதுகுர் ஃபீஹி இதா வலகத் ஃபீல் ஹிர்ரா குஸில மர்ரா கால வஃபில் பாபின் அப்துல்லா பின் முகஃபல் பாவ் மா ஜா ஃபீ ஸோரில் ஹிர்ரா பூனை வாய் வைத்த பூனையுடைய எச்சில் படுத்திய தண்ணீர் பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா இஸ்ஹாக் இப்னு மூஸா அல் அன்சாரி ஹதஸ்னா மான் ஹதஸ்னா மாலிக் இப்னு அனஸ் அன் இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா இப்னு அபி தொல்ஹா அன் ஹுமைதா பின்து உபைத் இப்னு ரிஃபா அன் கபஷா பின்து காப் இப்னு மாலிக் காப் இப்னு மாலிக்குடைய மகள் கபஷா அவங்க தொட்டு அறிவிக்கப்படுகிறது. வ கானத் இந்த இப்னு அபி கத்தாதா இப்னு அபி கத்தாதா அவர்களிடத்திலே அவர்கள் இருந்தார்.
அண்ணா அபா கத்தாதா, நிச்சயமாக கத்தாதாவுடைய தந்தை, அதாவது தகல அலைஹா, அபு கத்தாதா என்பவர்கள் அவங்க கபஷா என்கிற அவங்கள்ட்ட வர்றாங்க. கபஷா யாருன்னா அவங்களுடைய மருமக, மாமனார் அபு கத்தாதா மருமகள்கிட்ட வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கபஷா என்கிற பெண்மணி சொல்கிறாங்க, ஃபஸகப்து லஹு ஒலுவான், நான் ஒழு செய்ய தண்ணீரை ஊற்றினேன், ஒழு செய்ய தண்ணியை ஊற்றினேன். அப்போ என்னாச்சு, திடீர்னு பார்த்தா ஃபஜாத்து ஹிர்ரத்துன் தஷ்ரபு, ஒழு செய்ய தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன், பார்த்தா பூனை வந்துருச்சு, வந்து குடிக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மாமனார் அபு கத்தாதா ஃபஸ்காலஹா அல் ஐனா ஹத்தா ஷரிபத், பாத்திரத்தை கொஞ்சம் அப்படி சாய்ச்சி வைக்கிறாங்க, அப்படி பிடிச்சி அந்த பூனை குடிக்கிற வரைக்கும் என்ன செய்கிறாங்க, பாத்திரத்தை சாய்ச்சி வைக்கிறாங்க. காலத்து கபஷா அவங்க சொல்கிறாங்க, நான் ஃபரானி அந்துரு இலகி, நான் ஆச்சரியமாக பார்த்தேன் அவங்கள, என்னடா பூனைக்கு தண்ணியை கொடுத்துட்ருக்காங்க, அது ஒழு செய்கிற பாத்திரத்துலேருந்து. அப்போ உடனே அவங்க கேட்டாங்க, அபு கத்தாதா அத்தஅஜபீன யா பின்த அஹி, என்னுடைய சகோதரனுடைய மகளே ஆச்சரியப்படுகிறீர்களா? ஃபகுல்து, நான் சொன்னேன், நாம் இன்ன ரசூல், ஆமான்னு சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, யார், அபு கத்தாதா சொல்கிறாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்னஹா லைஸத் பி நஜஸின், பூனை என்பது என்ன கிடையாது, அது நஜீஸ் இல்லை, அது அசுத்தமான பிராணி கிடையாது. இன்னமாஹிய மினத் தவாஃபீன அலைக்கும் அவித் தவாஃபாத், உங்களை சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு பிராணி, அது நீங்கள் தவிர்க்க முடியாது, அது நஜீஸும் கிடையாது. தவாஃபாத் அவித் தவாஃபீன அவித் தவாஃபாத், ஆனாக இருந்து பெண்ணாக இருந்து. அப்போல உங்களை சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு பிராணியை ஒழியாது, அது நஜீஸு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பூனையை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான். என்ன சொல்லியிருக்காங்க, இன்னஹா லைஸத் பி நஜஸின் இன்னமா ஹிய மினத் தவாஃபீன அலைக்கும் அவி தவாஃபாத். வகத் ரவா பஅதுஹு அன் மாலிக் வ கானத் இன்த அபி கத்தாதா வ ஸஹீஹ் இப்னு அபி கத்தாதா வ ஃபில் பாபின் ஆயிஷா வ அபி ஹுரைரா கால அபி ஈஸா ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன் வ ஹுவ கௌலு அக்ஸர் உலமாஇ மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தாபீன வ மன் பஅதஹு மிஸ்ல். சஹாபாக்கள், தாபீன்கள், அதுக்கு எல்லா பெரும்பாலானவருடைய கருத்து என்னதான், யார் மாதிரி, ஷாஃபி, அஹமது, இசாக்கு, லம் யரவ் பி சோரில் ஹிர்ரத்தி பாசன், பூனையுடைய எச்சிலை கொண்டு யாரும் பிரச்சனையாக கருதவில்லை. நாயுடைய எச்சில் அளவுக்கு பூனையுடைய எச்சி என்ன செய்யல, யாரும் பிரச்சனைக்குரியதாக அதை கருதவில்லை. ஏன்னா இன்னஹா லைஸத் பி நஜிஸின் இன்னமாஹிய மினத் தவாஃபீன அலைக்கும் வஹாதா அஹ்ஸனு ஷைஇன் ரூய ஃபி ஹாதல் பாப் வகத் ஜவ்வத மாலிக் ஹாதல் ஹதீஸ் அன் இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா இப்னு அபி தல்ஹா வலம் யஅதி பிஹி அஹதுன் அத்தம மின் மாலிக். அடுத்து பாபுன் ஃபில் மஸ்ஹி அலல் ஹுஃபைன், காலுறைகள் மீது மசஹ செய்வதை பற்றி வரக்கூடிய பாபு. حدثنا حناد حدثنا وقيع عن عامش عن إبراهيم عن همام ابن حارث قال بال جرير بن عبد الله المسح على الخفين. பால ஜரீர் இப்னு அப்துல்லா, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சிறுநீர் கழித்தார்கள். சும்ம தவல்லா, பிறகு ஒது செய்தார்கள். ஓ மஸா அலா ஹுஃபைஹி, தன்னுடைய காலுறையின் மீது மசஹ செய்தார்கள். ஃபகீல லஹு, அவளிடத்தில் கேட்கப்பட்டது, அத்தஃஅலு ஹாதா, இவ்வாறு செய்யலாமா? அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க, ஒமா யம்னஉனி, இதை தடுக்கக்கூடியது எதுவுமே இல்லையே எனக்கு.
வகத் ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலுஹு, ரசூலுல்லாஹ் இதை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ அல் மஸு அலல் ஹுஃபைன் அப்படின்றது அரபியர்கள் வந்து ஹுஃப் அணிஞ்சாங்க. ஹுஃப் என்பது பாதத்திலிருந்து கணுக்கால் வரைக்கும் மறைக்கக்கூடிய ஒரு தோல். பாதத்திலிருந்து கணுக்கால் வரைக்கும் மறைக்கக்கூடிய தோல் அல்லது தோல் அல்லாத பிற பொருள்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு காலுறை. அது பாதத்திலிருந்து கணுக்கால் வரைக்கும் இருக்கும். இது எதுக்கு பயன்படுத்தினாங்க அரபியர்கள்? காலில் ஏதாவது காயம் இருந்துச்சுன்னா அதை மறைக்க, குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள, அல்லது வேறு ஏதோ தேவைக்காக என்ன செஞ்சாங்க, பயன்படுத்துகிற வழக்கம் இருந்துச்சு. அப்போ ஏற்கனவே ஒழு செஞ்சுட்டு அதை போட்டுக்கிட்ட பிறகு மீண்டும் ஒழு செய்யக்கூடிய தேவை ஏற்பட்டால் அது மேலேயே நம்ம மசகு செஞ்சுக்கலாம். திருப்பி அதை கழட்டி காலை கழுவணுன்ற அவசியம் இல்லை. இந்த காலுறை சம்பந்தப்பட்டு வரக்கூடிய இந்த ஹதீஸுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரமாக இருக்குது. மொத்தம் 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அல் மஸு அலல் ஹுஃபைன் சம்பந்தப்பட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள். அதனால் முத்தவாத்திருடைய அந்தஸ்தில் என்ன செஞ்சிருது, அல் மஸு அலல் ஹுஃபைன் வந்துடுது. இதை யார் மறுக்கிறாங்கன்னா ஷியாக்களும் ஹாரிஜியாக்களும் இதை மறுக்கிறாங்க. ஷியாக்களும் ஹாரிஜியாக்களும் இதை மறுக்கிறாங்க. சரி, அப்போ ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு செய்யும் போது கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க, ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலுஹு. கால இப்ராஹிம் அன்-நஹை என்கிற இமாம் சொல்கிறாங்க, வ கான யுஜிபுஹும் ஹதீஸு ஜரீர். கான யோஜிபுஹும், இந்த ஹதீஸு மக்களுக்கு விருப்பமானதாக இருந்ததாம். எந்த ஹதீஸு? ஜரீர் ரலியல்லாஹுடைய ஹதீஸு. ஏன் அப்படின்னா லி அன்ன இஸ்லாமஹோ, ஜரீர் இப்னு அப்துல்லா இஸ்லாத்தை ஏற்றது என்பது கான பாத நுசூலில் மாயிதா சூராவில் இருக்கக்கூடிய வசனம் இறங்கிய பிறகு. மாயிதா சூராவில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? உதுவுடைய ஆயத்து வருது இல்லை, இதா கும்தும் இல சலாத்தி ஃபவசிலு உஜுவக்கும் வைதியக்கும் இலல் மராஃபிக் வம்சஹு அர்ஜுலக்கும் இலல் காபைன். இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் காபு வரைக்கும் காலை கழுவுங்கள்னு சொல்கிறான். இந்த ஆயத்து இறங்கிய பிறகு தான் ஜரீர் இப்னு அப்துல்லாவை இஸ்லாத்துக்கு வர்றாரு. அப்போ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தான் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நடைமுறையை பார்த்து இவர் ஃபாலோ பண்ணுறாரு. எதை? மஸு அலல் ஹுஃபைன. புரிஞ்சா? இவர் முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார் அப்படின்டா இந்த ஹதீஸ் என்ன இருக்கும், அந்த ஆயத்து அடிப்படையில் கால் தான் கழுவணும். இது வந்து பின்னாடி வந்த சட்டம் மாதிரி தெரிஞ்சிருக்கும், அது முன்னாடி வந்த மாதிரி இருந்திருக்கும். சொல்ல புரியுதா? இந்த ஆயத்து இறங்கிய அப்போ வரைக்கும் என்ன நடைமுறை தான் இருந்துச்சு, காலை கழுவுறது தான் இருந்துச்சு. பின்னாடி தான் எந்த சட்டம் வந்திருக்கு, மஸு அலல் ஹுஃபைனுடைய சட்டம் வந்திருக்கு. அதை எதை வச்சு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இந்த ஜரீர் இப்னு அப்துல்லான்றவங்க பின்னாடி தான் இஸ்லாத்தை ஏற்றாங்க. இந்த மாயிதா சூராவுடைய அந்த ஒலுவுடைய ஆயத்து இறங்கிய பிறகு தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அப்போ அதனால் அல் மஸு அலல் ஹுஃபைன்ற சட்டமே பின்னாடி தான் என்ன செஞ்சுருக்கோம், மாயிதா சூராவுடைய ஆரம்ப கால கழுவுங்கள் இருந்தது. பின்னாடி அந்த சட்டம் சலுகை கொடுக்கப்பட்டு ஹுஃப் அணிஞ்சிருந்தா மஸு செய்து கொள்ளலான்றது பின்னாடி தான் வந்திருக்கும். கால ஒஃபில் பாபி, இந்த பாபில் எத்தனை விதமான ரிவாயத்து வருது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி, ஹுதைஃபா, முகீரா, பிலால், சஅத், அபி அய்யூப், சல்மா, புரைதா, அம்ர் இப்னு உமையா, அனஸ், சஹல் இப்னு சஅத், யாலா இப்னு முர்ரா, உபாதத் இப்னு சாமித்,
உசாமா இப்னு ஷரீக், அபி உமாமா, ஜாபிர், உசாமா இப்னு ஸைத், இப்னு உபாதா, இந்த எல்லா சஹாபாக்களும் எது சம்மந்தப்பட்டு அறிவிச்சிருக்காங்க? மஸா அலல் குஃபைன். வ ஹதீஸு ஜரீர் ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன். அடுத்து பாருங்க, வ யுர்வா அன் ஷஹர் இப்னு ஹௌஷப் கால ரஅய்து ஜரீர் இப்னு அப்துல்லா தவல்லா வ மஸா அலா குஃபைஹி. ஜரீர் இப்னு அப்துல்லா ஒலு செய்தார்கள், ஹுஃபின் மீது மஸஹ் செய்தார்கள். ஃபகுல்து லஹு ஃபி தாலிக, அந்த விஷயத்தில் அவரிடத்தில் நான் கேட்டேன், என்னங்க இது ஹுஃபின் மீது மஸஹ் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லா வ மஸஹ அலா குஃபைஹி. ரசூலுல்லாஹ் ஒலு செய்தார்கள், மேலும் ஹுஃபின் மீது மஸஹ் செய்தார்கள். உடனே அதை அவங்க சொல்கிறாங்க, நான் கேட்டேன், அகபுலல் மாயிதத்தி அம் பாதல் மாயிதா, மாயிதாவுடைய ஆயத்து இறங்கிய பிறகா அல்லது முன்னாடியா? ரசூலுல்லாஹ் ஹுஃபின் மீது மஸஹ் செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் பார்த்தேன்டு இது மாயிதா சூரா இறங்கிய பிறகா மாயிதாவுக்கு முன்னாடியான்னு கேட்குறாங்க. ஃபகால, உடனே அவங்க பதில் சொல்கிறாங்க, எப்பா மா அஸ்லம்து இல்லா பாதல் மாயிதா, அந்த மாயிதாவுடைய வசனம் இறங்கிய பிறகுதான்ப்பா நானே இஸ்லாத்துக்கு வந்தேன். அப்போ அதனால் ரசூலுல்லாஹ் ஹுஃபின் மீது மஸஹ் செஞ்சது என்பது அந்த மாயிதால இருக்கக்கூடிய ஃபகுசிலு, அந்த காலை கழுவுங்கள் என்ற ஆயத்து இறங்கிய பிறகுதான். புரியுதா? அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறாங்க. ஹதஸ்னா பிதாலிக குதைபா ஹதஸ்னா ஹாலித் இப்னு ஜியாத் திர்மிதி அன் முகாத்திர் இப்னு ஹய்யான் ஷஹர் இப்னு ஹௌஷம் அன் ஜரீர். وروا بقي عن إبراهيم أدهم عن مقاتل بن حيان سهر بن حوشم الجرير وهذا حديث مفسر. لأن بعض من أنكر المسح على الخفين, இந்த ஹுஃபின் மீது மஸஹ் செய்வதை மறுக்கக்கூடிய சிலர் இருக்காங்கல்ல, ஹுஃபு மேலெல்லாம் மஸஹ் செய்யக்கூடாதுங்க, காலை தாங்க கழுவணும், எந்த சூழ்நிலையும் காலை கழுவணும்னு சொல்கிறவங்க, அவங்க கருத்து என்னவா இருக்குன்னா, அன்ன மஸஹன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் ஹுஃபைனி கான கபுல நுசூலில் மாயிதா, அந்த மாயிதா சூறால வந்த கால கழுவுங்கள்ன்ற அந்த வசனம் இறக்கப்படுவதற்கு முன்னாடி தான் ரசூலுல்லாஹ் ஹுஃபின் மீது மஸஹ் செஞ்சாங்க. அந்த புரிஞ்சா, அந்த ஆயத்து இறங்கிய பிறகு ரசூலுல்லாஹ் ஹுஃபின் மீது மஸஹ் செய்யறதை விட்டுட்டாங்க, அப்படி தாவீல் கொடுக்குறாங்க. அப்போ அந்த தாவீல் மறுக்கக்கூடியவங்க இந்த தாவீல் கொடுக்குறாங்க. எந்த தாவீல? ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் மஸஹ் செஞ்சாங்க ஹுஃபின் மீது, ஆனால் மாயிதா சூரா இறங்கிய பிறகு சட்டம் மாறிடுச்சு அப்படின்னு தாவீல் கொடுக்குறாங்க. ஹுஃபின் மீது மஸஹ் செய்வதை மறுக்கக்கூடியவர்கள். வதக்கர ஜரீர், ஆனால் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹதீஸ்ல அதை தெளிவுபடுத்திட்டாங்க. என்ன தெளிவுபடுத்திட்டாங்க? அன்னஹு ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸா அலல் குஃபைனி பஅத நுசூலில் மாயிதான் தெளிவுபடுத்திட்டாங்க. எப்போ மாயிதா சூரா ஆல்ரெடி இறக்கப்பட்டிருந்துச்சு, அதுக்கு பிறகு தான் இந்த சட்டமே வருது. ஏன்னா நானே இஸ்லாத்துக்கு மாயிதா சூரா இறக்கப்பட்ட பிறகு தான் வந்தேன், நான் அதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன். எனவே மஸு அலல் குஃபைன்றது பின்னாடி வந்த சட்டம் தான், அந்த ஆயத்து முன்னாடி உள்ளது அப்படின்னு யார் சொல்கிறா? ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு. புரிஞ்சா? இஃப்திலாஃப் புரிஞ்சா? பாவு மஸஹி அலல் குஃபைனி இல் முசாஃபிரி ஒல் முகீமி. முசாஃபிருக்கு அழகா தூங்குறான் பாரு, ஏஞ்சி நெல். ஒரு முசாஃபிருக்கு மஸு அலல் குஃபைன் எப்படி, ஒரு முகீமுக்கு மஸு அலல் குஃபைன் எப்படி? ஆரிஃப் உஸ்தாதுக்கு சொன்னீங்களா? ஹதஸ்னா குதைபா ஹதஸ்னா அபு அவானா அன் சயீத் இப்னு மஸ்ரூக் அன் இப்ராஹிம் தைமி அன் அம்ர் இப்னு மைமூன் அன் அப்துல்லா இப்னு ஜதலி அன் ஹுசைமா இப்னு சாபித் அன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு சுஇல அனில்
மஸ்ஹி அலல் ஹுஃபைன், மஸ்ஹ் அலல் ஹுஃபைனை பற்றி கேட்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லில் முசாஃபிரி சலாசத்துன், ஒரு முசாஃபிருக்கு 3 நாள், வலில் முகீமி யௌமுன், ஒரு முகீமா இருக்கிறதுக்கு ஒரு நாள். وذكر عن يحيى بن معين أنه صح حديث خزيمة بن ثابت في المسيح. وأبو عبد الله الجدلي اسمه عبد الله بن عبد الله يقال عبد الرحمن بن عبد قال أبي عيسى هذا حديث حسن صحيح. وفي الباب عن علي وأبي بكر وأبي هريرة وصفوان بن عسال وعوف بن مالك وابن عمر وجرير. حدثنا حناد حدثنا أبو الأحوص عن عاصم ابن أبي نجوى عن زر بن حشيش عن صفوان بن عسال قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாமுருனா இதா குன்னா சஃபரன், ரசூலுல்லாஹ் நாங்கள் முசாஃபிராக பயணாளியாக இருந்தால் ஏவுகின்றவர்களாக இருந்தார்கள். அல்லா நன்ஸிஅ ஹிஃபாஃபனா, எங்களுடைய காலுறையை கலட்ட வேண்டாம். சலாசத்த ஐயாமின் வலயாலிஹின்ன, 3 இரவு 3 பகல், 3 பகல் 3 இரவு. இல்லாமின் ஜனாபத்தின், ஜனாபத் ஏற்பட்டாலே தவிர, குளிப்பு கடமையாயிருச்சு அப்படின்னாலே தவிர, குளிப்பு கடமையான கழட்டி தான் ஆகணும். வலாக்கின் மின் காயத்தின் வ பவுலின் வ நௌமின், தூக்கத்தின் போதோ சிறுநீர் கழித்த பிறகோ கழிவறைக்கு போன பிறகோ என்ன செய்ய தேவையில்லை, முசாஃபிராக இருந்தால் 3 நாளைக்கு கலட்ட தேவையில்லை, அது மேலேயும் மசூல் செஞ்சுக்கலாம். வஹாதா கால அபு ஈசா ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன். அடுத்து பாருங்கள், அது நிறைய ரிவாயத்தை பற்றி வருது. கால அபு ஈசா, அபு ஈசா சொல்கிறாங்க, வஹுவ கவுலு அக்ஸரில் உலமாயி மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ அக்ஸர் அஸ்ஹாபு வந்து தாபீன்கள், அதே மாதிரி ஃபுகஹாக்கள், சுஃபியானு சௌரி, இப்னு முபாரக், ஷாஃபி, அஹமது இசாக் எல்லாருமே யம்சஹுல் முகீமு யௌம வலைலா வல் முசாஃபிரு சலாசத்தி ஐயாமின் வலயாலிஹின்ன. கால அபு ஈசா வகத் ருவிய மன் பாது அஹ்லில் இல்மி, சில இல்முடையவர்கள் இப்படி சொல்கிறாங்க, லம் யுவக்கிது ஃபில் மஸி அலல் ஹுஃபைனி வஹுவ கவுலு மாலிக்ன்றாங்க. டைமிங்லாம் கிடையாதுங்க, உப்பு போட்டு எத்தனை நாள் வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், மசூல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நேரத்தை நிர்ணயிக்கவில்லை. மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்தாக அது சொல்கிறாங்க. இந்த 3 நாள் முசாஃபிர்னால் வந்து அப்படிலாம் இல்லை. கால அபு ஈசா திருமி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒ தௌகீது அஸஹ், அந்த நேரம் நிர்ணயித்து இருப்பது என்பது தான் சரியான கருத்தை ஒழிய இல்லை எத்தனை நாள் வேணால் ஹுஃபின் மீது மசூல் செஞ்சுக்கலாம் அப்படின்றது சரியான கருத்து இல்லை. அசஹான கருத்து தௌகீத் என்பது. தௌகீதுனா என்னது, நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பது. வக்கதை வக்கீது தௌகீத். வகத் ருவிய ஹாதர் ஹதீஸ் அண்ட் சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ஐரன் மின் கைரி ஹதீஸ் ஆசிம். பாவு மா ஜா ஃபில் மஸி அலல் ஹுஃபைனி அலாஹு வ அஸ்ஃபலிஹி. இதை எழுதுங்க, அப்படி இது வரைக்கும் எழுதுங்க.